நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பன்னீர் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் நான் என்னுடைய குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ரெடி பண்ணது. இது நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்றது 2 minutes வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி விடாமல் தான் நான் காய்ச்சினேன். இது எனக்கு மாட்டுப்பால் தான். நான் பேக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு பேக்கெட் பால் கிடச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா இதை நல்லா காய்ச்சிட்டேன். ஒரு 6-7 தடவைக்கு மேலே நல்லா பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 1/2க்கும் கம்மியான ஒரு லெமன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மீடியம் ஃப்ளேமில் நல்லா இருக்கட்டும், அது கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்படி கிண்டும்போது பால் கொஞ்சமாக திரண்டு வரும், அதாவது திரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 minutes கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படி நார்மலாக கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு துணி, காட்டன் துணியை வச்சுட்டு, இது சாயம்லாம் பிடிக்காது, அதனால் நீங்கள் சாயம் பிடிக்கிற துணியாக தான் நீங்கள் ஒயிட் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, டேப் வாட்டர் திறந்து விட்டு மறுபடியும் நான் அதை தண்ணி ஊற்றி இது மாதிரி பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, அந்த லெமன் நம்ம புழிஞ்சிட்டோம் இல்லையா, அந்த புளிப்பெல்லாம் இறங்கிடும், இல்லைனா அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும் இந்த பன்னீர். அதுக்காக ஸோ அந்த டேஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா துணி நல்லா இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு பொருளை தூக்கி இது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் தண்ணி வடிஞ்சிச்சு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணியோ இல்லை அப்படியே கூட கை வச்சு நல்லா பொடி பண்ணி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் இதை என்னுடைய குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். இதை நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணிலாம் வச்சு கொடுக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி செஞ்சு அவனுக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்ற போது நான் பன்னீர் செய்வேன். ஏன்னா வேஸ்ட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்குறத விட இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.